அன்பினர்களே, முன்னாள் ஐஜிபி சிடி விக்ரமரட்ன அவர்களின் மரணத்தில் இன்னும் மர்மங்கள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்பட்டாலும் அதன் பின்னாடி பல கைகள் இருப்பதாக இப்பொழுது இரகசிய ரிப்போர்ட்டுகள் வந்தவண்ணம் இருக்கின்றது. வெளிவராத செய்திகளாக நாம் ஏற்கனவே அந்த செய்தி தந்திருக்கின்றோம். முன்னாள் ஐஜிபி விக்ரமரட்ன மரணம் கொலையா, மர்மம் நீடிப்பு, தற்கொலை இல்லை என்றும் அவர் ஈஸ்டர் குண்டுபிடிப்பின் முக்கியமான சாட்சி என்றும் அந்த சாட்சி ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது என்றும் ஒரு நாளைக்கு முந்தைய தந்துட்டோம். இப்ப அந்த செய்திக்கு கை வச்சு, கால் வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு உருப்படியா ஆளாளுக்கு இஷ்டப்படியுமே விடுறான்கள். ஒரு விடயத்தை மீண்டும் நாங்கள் சொல்றோம். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடைபெறுகின்ற போது சிடி விக்ரமரட்ன அவர்கள் தென் மாகாணத்தின் சீனியர் டிஐஜி எங்க காலிகி அவரங்கட குண்டுவெடிப்புக்கு வந்தார். அது பிற்பாடு என்ன வருது என்றால் அவரு மீட்டிங் போட்டாராம், பாதுகாப்பு அமைச்சில சேர்ந்தாங்களாம் என்றால் ஒரு நாட்டின் தலைமை போலீஸ் பொறுப்பாளர் ஒரு இருக்கின்ற ஆட்சிக்கு விசுவாசமா தான் இருக்கணும். அவர் இப்ப ரிட்டையர்ட் ஆகி 3 வருஷம் ஆகுது. அவர் 2023 அவர் ஓய்வூதியம் பெற்றுவிட்டார். அப்ப எங்க இதுக்குள்ள வருகின்றார், எங்க இவருக்கு வில்லங்கம் வருகிறது? ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடைபெற்று 5வது நாளில் இவர் ஆக்டிங் ஐஜியாக பதவி ஏற்கின்றார். அதன் பிற்பாடு அவர் 2020 ஐஜியாக பாரம் எடுக்கின்றார். இவர் இருந்த காலங்கள் தான் மிக பொல்லாத காலம். எங்க ஈஸ்டர் குண்டுவெடிப்பு குறித்தான விசாரணைகள், சிஐடி அறிக்கைகள், சட்ட மதிப்பு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைக்குள் இவர் இருக்கின்றார். சரி, இப்ப நம்ம சொல்லிட்டோம் இல்ல, இவர் ஏற்கனவே ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கான முக்கியமான சாட்சியாளர். இப்ப ஒரு எம்பி, யாரு, சஜித் அணிகின்ற எம்பி ஒருவர் பேச்ச பாருங்க. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தியிருந்த இந்த வருது பாருங்க. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்ன அவர்களின் மரணம் பாரிய சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். நேற்று எப்போ சனிக்கிழமை. இலங்கை வரலாற்றில் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற போலீஸ் மா அதிபர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார் என்று கூறப்படும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். அவரே தற்கொலை பண்ணணும் இவ்வளவு நாளும் இருந்துட்டு இப்ப ஓய்வூதியாக தற்கொலை பண்ணாரா? டேய், ஒரு பொய்க்கும் பொருந்தணுமடா. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்னவின் இந்த மரணம் பெரும் சந்தேகத்துக்குரியது என்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களும் தொடர்புடைய சாட்சியாளர் தொடர்ச்சியாக மர்மமான முயலில் உயிரிழக்கின்றமை சமூகத்துக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலாகும் என்றும் அந்த எம்பி சொல்லியிருக்கிறார். இதைத்தானே நாமளும் தெளிவா சொல்லியிருக்கிறோம். முக்கியமான சாட்சி கொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம அந்த பாட்பண்ண கேட்டு பாருங்க. நாம அதுல உறுதியா சொல்லி இருக்கிறோம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சிடி விக்ரமரட்ன பல முக்கிய விடயங்களை வெளிப்படுத்தி இருந்தார். அதை நாம சொல்லிட்டோம் ஏற்கனவே. தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருந்ததாக தெரியவில்லை. அதுவும் உண்மை. அதான் நாங்களும் சொல்றோம் இல்ல. இவ்வாறான பின்னணியில் இந்த மரணத்தை தற்கொலை என்று முத்திரை குத்த ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார். யாரு? மஹிந்தா அண்ட் கம்பெனி நேஷனல் பிரைவேட் லிமிடெட். யாரு சொல்றாங்க? 2 சிங்கள ஊடகம் சொல்லிட்டாங்கல்ல, ஹீரோ அததாரனே. ஏன் நீங்க அவசரப்பட்டு சொல்லுவீங்க? சரி, இப்ப உடனடியாக இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டர் வழியாக்குங்களேன். அதுல என்ன வில்லங்கம் பண்றீங்க? அது எனக்கு தெரியல. தற்போது சேவையில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்ற அரசு சேவையாளர்கள் கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றமையை எம்மால் அவதானிக்க முடிகின்றது என்றும் இது மிகவும் முறையற்ற ஒரு செயற்பாடாகும் என்றும் இந்த மரணம் குறித்து அரசு உரிய விளக்கத்தை நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அந்த குருநாகல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இப்பொழுது அவரது மனைவி மற்றும் 3 பாதுகாப்பு அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் அவரது கையடக்க தொலைபேசி என்பன போலீஸ் பாதுகாப்பில் எடுக்கப்பட்டு மேலதிக பகுப்பாய்விற்காக அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுல ஒன்று வழங்கிக் கொள்ளுங்க. திட்டமிட்டு கொலை செஞ்சவர்கள் சொந்த போன் நம்பர்ல இயங்குறதுல முதலாவது. ஐஜிபிக்கு முக்கியமான நபர்கள் போன் பண்ணினா கூட அந்த ரெக்கார்டை எடுத்தா கூட யாது வெளிநாட்டுல உள்ளவன் ஒருத்தண்ட பேர்லாம் அந்த போன் சிம் இருக்கும். இது எப்படி இருக்கும்? சரி, இந்த மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தி அது தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு
கடுவல நீதவான் மாலபே போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். இறுதி கிரிகைகள் நாளை திங்கட்கிழமை புரலையில் நடக்கிறாங்க. இப்ப நாளை 20ஆம் தேதி நாளைக்குள்ளோ பூதவுடல் புரலையில் உள்ள தனியார் அந்த புரலை மையவாடு இருக்குல்ல, அதுக்கு முன்புக்கு அங்க வச்சிருக்கிறாங்க. இறுதிச் சடங்கு நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை காலை புரல மையானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றது. இதுதான் தற்போதைய செய்தி. செய்தியின் பின்னணி என்ன? செய்தியின் பின்னணி என்னென்றால், நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, 2 கோணங்களில் சிஐடி தொடர்ச்சியான விசாரணையை நடத்தி வராங்க. இந்த விசாரணை சரியான ரிப்போர்ட் தருவாங்களா? அது நமக்கு தெரியலங்க. அதாவது துப்பாக்கி சூட்டு காயம் கூட கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. முதலாவது பிரச்சனை, அவரு டெய்லி வாக்கிங் போறவராமே, டெய்லி நடைப்பயிற்சிக்கு போறவர் என்றால், இந்த நடைப்பயிற்சிக்கு முன்னாலேயே இது உளுந்திருக்கின்றால் இது விடியறதுக்கு முதல் நடந்திருக்கணும். 7:15 தானே இவங்க சுட்டு கிடக்குந்த பொடி கிடக்குது என்று சொல்றாங்க. அவரை நெருங்கிய வட்டாரத்தின் தகவலின்படி அவர் தற்கொலை கொள்ளும் அளவுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இவங்க சோடி சொல்றாங்க. மகன் கல்யாணம் திருமணம் முடித்தாரா, அது பிரச்சனை வேண்டா. இதெல்லாம் போலீஸ்காரனுக்கு குடும்பமே வாழ்க்கை இல்லை, தெரியுங்களா? போலீஸ்காரர்களுக்கு நல்லது கெட்டதுல கலந்து கொள்றதுல அவங்களோட வாழ்க்கையெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேலிஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு குடும்பம் கோத்திரம் எல்லாம் கிடையாது. அதுலயே மகன் கல்யாணம் முடிச்சாராம், அதுல பிரச்சனைப்பட்டு தற்கொலை பண்ண வேண்டாம். இது முழங்காலுக்கும் முழங்காலுக்கும் முட்டுக்காலுக்குமா, முழங்காலுக்கும் இதுக்கு போது முடிச்சு போடுற மாதிரி இல்லையா? முழங்காலுக்கு மொட்டை தலைக்கும் எங்க போட போறீங்க இதுக்கு? ஆக இதுக்கு ஒரு திட்டமிடப்பட்ட கொலையாக நாம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்பவும் சொல்றோம், ஆளாளுக்கு கண்ட மாதிரி என்னையெல்லாம் கதை வச்சு கால் வச்சு மூக்கு வச்சு கதை அடிச்சுடுறாங்க. அவர்கிட்ட ஏகப்பட்ட ஆதாரம், அவர்தான் எல்லாம் தெரியும். கொண்டு படிக்க இப்ப பூஜிதைக்கு அந்த ஆளுக்கும் தெரியல, பாவம், அந்த ஆள் நல்ல மனுஷனா, பூஜிதை ஐஜிபி, அந்த ஆளுக்கும் தெரியாம தான் கேமு காட்டிக்கானுங்கள். அவர் 5 நாளால இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடைபெற்று 5 தினங்கள், ஏப்ரல் 26, 21 குண்டுவெடிக்குது, 26ல இவர் ஆக்டிங், அப்புறம் பெர்மனன்ட் ஐஜிபி. இவருக்கு இதன் பிற்பாடு இது முழு சூத்திரம் இவருக்கு தெரியும். இவர் இப்ப முக்கியமான விடயங்களையும் கொடுத்திருக்காங்க. இனி ஆதாரம் இல்லை. நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம், இது அனுமான் வால் போன்றோ இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில கரை காண மாட்டாங்க. எங்கெல்லாம் சாட்சிகள் நேர்ந்தப்ப அங்கெல்லாம் இப்படித்தான் விழும். இதோட இது 2வது கொலை, சரிங்களா? இது 2வது கொலை. அப்ப உள்ளுக்கு இருக்கிற ஒருத்தர், அவருக்கு எந்த டோர்ச்சர் கொடுத்து அவர் சில உண்மையை சொல்ல மாட்டோம், அழிப்பாங்க. போன் பண்றவன் எல்லாம் எவ்வளவு, இப்ப டயலாக் கம்பெனியோ ஏர்டெல் எல்லாம் ஒரு கம்பெனி தானே, அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட உண்மைகளை எடுக்கலாம், ரெக்கார்ட் எடுக்கலாம். இது தெரியாம செய்வானா? திட்டமிட்டு கொலை செய்யறவன் முழுது பேரும் ராணுவத்தில் உள்ளவன்கள், அவனுக்கு தெரியாம இருக்குங்களா? எனக்கு சின்ன பிள்ளை தானே மரலையா இருக்குது. சரி, மர்மமான முறையிலான மரணம் என்ற அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வராங்க. விசேட போலீஸ் குழு, சிஐடி குழு 2 ஏற்கனவே களமிறக்கப்பட்டு முக்கியமான தடங்களை நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்தியால தற்போதைய ஐஜிபிட்டையும் கொடுத்திருக்கிறாங்க. அவரது வீட்டுல பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்குது. அவர் செக்யூரிட்டி கார்டு சொல்றாங்க, அவரோட துப்பாக்கியை வாங்கினேன். இப்ப உடனடியாக அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை கொடுக்கல. இப்ப இறுதியாக என்ன இருக்கிறதுனால அந்த துப்பாக்கி கூட ரிசர்ச்சுக்கு போயிட்டு அவங்க ஆய்வுக்கு அனுப்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட விடயங்களை இன்னும் வெளியாக்குறாங்க. அப்பண்டா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள புதையல் இருக்குன்ற அர்த்தம் தானே. அரசாங்கத்துக்கு பிரச்சனை இல்லை, அரசாங்கம் இது எப்படி கொண்டு போப்புன்னு ஒரு திண்டாட்டம் இருக்குது. செஞ்சவன் தப்பிப்பா நேரம் அதெல்லாம் கச்சிதமா செய்யலாங்க. அது வேற மாதிரியும் செஞ்சுக்கலாம், அது அதுக்கு ஒரு இடம் கொடுக்காம போயிருக்கலாம். சில வேலை அது விஷம் வச்சிருந்தா ஒன்றும் பண்ணல தானே. இப்ப இது துப்பாக்கி என்கின்ற போது இந்த துப்பாக்கி அவர் செக்யூரிட்டி கார்டு துப்பாக்கின்னு சொல்லப்படுது. அவனும் சொல்றானே இது தண்டை துப்பாக்கின்னு சொல்றானே. இங்கதான் மர்மம் நீடிக்குது. அங்கதான் அந்த சந்திரன் தான் நிக்கிறான் இடத்துலயே ஆனால் இந்த 2 சிங்கள ஊடகங்கள் அவர் தற்கொலை தான் சொல்றாங்க. இந்த 2 சிங்களம் ஏன் இவங்க அவசரப்பட்டு சொல்லணும்? என்ன காரணம்? இதுக்குள்ள என்ன புதையல் இருக்கா? புதையல் இருக்கு. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், அது தற்கொலைக்கு அனுப்பி அதை ஃபைலை முடிச்சிருவாங்க. அது முடிஞ்சு போச்சு. நீ ஃபைல் முடியும், நிச்சயமாக அவருக்கு தற்கொலை பண்ண வேண்டிய ஒரு ரீசனே அவருக்கு இல்லைன்னு தான் அவரை சுற்றி உள்ள மிகப்பெரிய போலீஸ் வட்டார தகவல்கள் சொல்லுது. எந்த வகையிலையும் அவர் நிச்சயமாக அவர் சூசைட் பண்ண வேண்டிய ரீசனை அவருக்கு சம்பந்தம் இல்லையப்பா, அவருக்குள்ள இல்லை, ஈஸ்வருக்குள்ள இல்லை. ஆனா ஈஸ்வர முக்கியமான தடயங்களும் ஆதாரங்களும் அவர கையில கிடைச்சிருக்கு. அவர் அது முக்கியமான இடங்களை தட்டிருக்காரு. அதைத்தானே குருநகல மாவட்ட எம்பி சொல்றாரு, பண்டார சொல்றாரு. அதான் உண்மை. அதை நாம ஏற்கனவே கொடுத்துட்டோம். நேற்று சொல்றாரு, நம்ம அந்த ஐஜிபி கொல்ல பண்டாட்டே நாம கொடுத்துட்டோம். ஆக
நாம மீண்டும் மீண்டும் பேசுறோம், ஒரு ஈஸ்டர் குண்டுபிடிப்பின் மிக முக்கியமான சாட்சி மர்மங்கள் துலக்கப்பட வேண்டும். மீண்டும் ஈரான் செய்தியில் மாலை சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.